السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் 8ல் நடத்தினது சிறு உரையாக சொல்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குரானை நெருங்குவதற்கான முதல் தடை யார்? ஷைத்தான். நம்ம எது பண்ணாலும் அவன் குறுக்கால தலையை நீட்டுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம எது செஞ்சாலும் சைத்தான் நம்மளை நம்ம இப்போது நிம்மதியாக தொழுவ நின்றாலும் அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவான். அவன் தான் குரானை ஓதும்போது குரானை வெய் அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். ஃபஸ்ட்டு அதான், அவன்கிட்டேருந்து தான் பாதுகாப்பு தேடணும். ஃபஸ்ட்டு சைத்தான் தான் ஃபஸ்ட்டு தடையே. அவன்தான் விரோதி. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா பகைவராக வச்சுருக்கோம். அவன் தான் நம்மளுக்கான விரோதி. நம்மளை சொர்க்கத்தில் நுழைய விட மாட்டானே. அவன் தான் நம்மளை வலிக்கெடுத்து நரகத்தில் போய் சேர்த்துருவான். அவன்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பு, அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு கேட்கணும். ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுயா அல்லா அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள விஷயத்தை யூடியூப்பில் பதிவு செய்யணும்னு சொன்னாங்க. கற்றல்லையே ஆக சிறந்த மொழியே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். நிறைய வாசிப்பு தரம் இருக்குது. நம்ம சாதாரணமாக நம்ம தனியாக வாசிக்கிறதுக்கும் பிறருக்கு அதை புரிய வச்சு நம்ம வாசிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம சாதாரணமாக ஓதும்போது நம்ம கடகடன் ஓதிடுவோம், அதை செயல்முறைப்படுத்த மாட்டோம், சரியாக பண்ண மாட்டோம். பாதி செய்வோம், பாதி செய்யாமல் போயிடுவோம். அதுவே மற்றவங்களுக்கு சொன்னால் அதை நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா, மற்றவங்களுக்கு நம்மளும் கரெக்டாக செய்வோம், அவங்களும் அதை செயல்முறைப்படுத்துவாங்க. அதனால யூடியூப்பில் போட சொன்னாங்க. நிறைய பேர் பயந்தாங்க. நம்ம எவ்வளோதான் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம பயப்படாமல் அதை ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்மளுக்கு முடிகிற அளவுக்கு நம்ம போடணும். நம்ம எஃபெக்டை நம்ம போடணும். நம்ம எஃபர்ட்டை போட்டால் தான் அதற்கான பலனும் நம்மளுக்கு வரும். நம்ம கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தாலா நிறைய கூலி கொடுப்பான். நம்மளும் நம்ம செயல்முறைப்படுத்தணும், மற்றவங்களும் அதை செயல்முறைப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு நிறைய கூலி இருக்குது. அதுவே நம்ம யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே பார்த்து அந்த செயல்முறைப்படுத்த ஆரம்பித்தா அல்லாஹ் தாலா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா அவ்வளோ கூலிகளை நம்மளுக்கு வழங்குவான். நம்ம ஒரு 10 நிமிஷமாச்சும் யூடியூப்பில் ஆடியோவில் நம்மளுக்கே நம்ம இப்போ பயான் கிளாஸ்லாம் போகவே அவசியமே இல்லை. இதில் போட்டாலே போதும். நம்மளுக்கு வாசிப்பு திறன் நம்ம ஒரு பயான் பயிற்சியை செஞ்சுக்கலாம். நம்ம கற்ற விஷயங்களை நம்ம செயல்படுத்துகிற விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொன்னால் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் செய்வாங்க. ஆயிரத்தி 1967க்கு முன்னாடி யாரோட ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸ் தெரியும்ல, அவங்களோட ஆட்சி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1967 காலடி எடுத்து வச்சதே தமிழ்நாடுலேருந்து ஒருத்தவர் காலடி எடுத்து வச்சாரு. பேச்சு அவங்க எப்படி ஃபஸ்ட்டு அவங்க வந்தாங்க, எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நின்னாங்க. பெரியார் ஃபஸ்ட்டு நின்னாங்க. ஃபஸ்ட்டு நிற்கும் போதே ஜெயிச்சிட்டாங்க. எப்படின்னா அவங்களோட பேச்சு திறன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப மற்றவங்கள மாற்றினாங்க அவங்க பக்கம். இதை பற்றி எப்படின்னா, அல்லாஹ் தாலாவே நம்ம கற்கிறத பிறருக்கும் அவன் சொல்லி கொடுத்ததை பிறருக்கும் தான் சொல்கிறான்.
55வது அத்தியாயம் சூரத் சூரா அர்-ரஹ்மான்ல அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், இக்குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், அவனே மனிதர்களை படைத்தான். அல்லம்ஹுல் பயான், அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அவன்தான் நம்மளை கற்றுக் கொடுத்தான். அவனே அந்த பயானெல்லாம் யாரு? அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். நம்ம சூரா அர்-ரஹ்மான்லேயே அல்லாஹ் தஆலா பயானை பற்றி சொல்கிறான். அவன் தான் நம்மளுக்கு பேச்சுவார்த்தையை கற்றுக் கொடுத்தான். நம்ம பிறருக்கு கற்றுக் கொடுத்தோம்னா நம்மளுக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மையாக சேரும். நம்ம ஃபஸ்ட்டு குரானை நார்மலாக படிக்காமல் நம்ம அதை நான் செயல்படுத்துவேன். இந்த வகுப்போட நோக்கமே என்ன? குரானை செயல்படுத்துவதற்கா வாழ்வியல் ஆராய்ச்சி. குரானை நம்ம வாழ்வில் வாழ்வுக்கும் குரானுக்கும் என்ன, குரானுக்கும் நம்ம வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கணும். அதுக்காக தான் இந்த பயிற்சி. குரானை நம்ம செயல்முறைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில். அந்த மாதிரி செயல்முறைப்படுத்தினாதான் நம்ம அல்லாஹ் தஆலா இந்த குரானை எதுக்கு இறக்கியிருக்கானா, நம்ம படிக்கிறதுக்கோ இந்த மந்திரம் மாதிரி படிக்கிறதுக்கு இறக்கல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin அப்படின்னு படிக்கிறதுக்கு இறக்கல. அல்லாஹ் தஆலா அதை மனிதர்கள் தாம வாழ்க்கையில் மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா குரானே இறக்குனான். நம்மளையும் எதுக்கு படைத்தான்? அவனை வணங்குவதற்காக தான் நம்மளையும் அவன் படைத்தான். நம்மளோட ஃபஸ்ட்டு எதிரியே யார்? ஷைத்தான். அவன் தான் நம்மளை வழியே கெடுக்கிறானே. அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பான். அந்த அத்தியாயம் சரியாக ஞாபகம் வரல. அதில் ஷைத்தான் நீங்கள் பகைவராக வச்சுருக்கீங்க, ஆனால் அவன்தான் ஃபஸ்ட்டு எதிரியே, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஷைத்தான் தான் ஃபஸ்ட்டு எதிரி. ஆனால் நம்ம அவனை எப்படின்னு வச்சுருக்கோம்? பகைவராக வச்சுருக்கோம். பிறர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்கிறோம். நம்ம நார்மலாக நம்ம தனியாக செய்யாமல் பிறர் செய்கிறாங்களே அவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா இதை பற்றி 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரா நஹ்ல்ல, நபியே நீ ஒரு நபியை சொல்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான் நம்மளுக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடணும்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா? ஷைத்தான் முன்னாடி வருவான், பின்னாடி வருவான், ரைட்டில் வருவான், லெஃப்ட்டில் வருவான். ஆனால் மேலேயும் கீழேயும் வரமாட்டான். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தால் வரமாட்டான். அல்லாஹ்விடம் கையேந்தினா அவன் நம்மக்கிட்ட அங்கே வரமாட்டான் அப்படின்னு. அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் கிட்ட துஆவை கேட்கணும். அல்லாஹ் கிட்ட தொடர்பில் இருக்கணும். நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரே விஷயம், இந்த தொழுகையை நம்ம சரியாக தொழுவ மாட்டேங்கிறோம். கடகடன்னு தொழுகிறோம், போயிடுறோம். ஆனால் எதுக்கு? ஷைத்தான் தான் நம்ம வழி தவற விடுறான். அவன் எதுக்கு? ஃபஸ்ட்டு அவன் வந்திருக்கிறதே எதுக்குன்னா நம்மளை வழி தவற விடுறதுக்கு தான் வந்திருக்கான். குர்ஆனை திரும்ப நினைவூட்டலாக சொன்னாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குரானோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, நம்ம குரானுக்கு முன்னாடி நம்ம நான் யா அல்லாஹ் உனக்கு முன்னாடி நான் நொறுங்கிட்டேன், உனக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு உணர்ச்சி வரணும். அதை ஒரு முன்முடிவு இல்லாமல் அதில் நம்ம அறிவு நம்மளோட நாலேஜை வச்சு இல்லாமல் நம்ம அதில் ஒன்றுமே சேர்க்காம, நம்ம நாலேஜை சேர்க்காம நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் அதை படிக்கணும்.
அப்போதான் நம்ம வந்து அதை செயல்முறைப்படுத்த முடியும். நம்ம நாலேஜை வச்சுட்டு படித்தா அது வந்து சரியாக பண்ண முடியாது. அது நாலேஜாகவே போயிடும். ஜென்ரல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே ஆயிடும். ஆனால் அதை நம்ம செயல்படுத்த முடியாது. அதனால் நம்ம எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நம்ம அதை வந்து படிக்கணும், செயல்படுத்தணும். அதுக்கான தடை நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அதுக்கான தடை யார்? ஷைத்தான். அதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஷைத்தான்கிட்டேருந்து எப்படி வெளில வரணும்? ஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த கெட்டதையெல்லாம் தவிர்த்து ஷைத்தான் தான் அந்த கெட்டதையெல்லாம் இது பார்க்க தூண்டுவான். அதையெல்லாம் நம்ம நிறுத்திட்டு நல்லதை மட்டும் பார்க்கணும். ஷைத்தான் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படின்னா, ஷைத்தான் வந்து எல்லாரையும் நல்லா வந்து எல்லாரையும் இது பண்ணி வலிக்கெடுத்து ஒரு பயிற்சியாக இருப்பாங்க. என்னென்ன ரூட்டெல்லாம் இருக்குது இந்த ஒரு மனிதனை நம்ம வலிக்கெடுக்கிறதுக்கு, என்னென்ன ரூட்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவான். முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் சூரா ஃபாத்திரில் 5வது வசனம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வே வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம். இன்னும் ஷைத்தானாகிய ஏமாற்றுபவன் உங்களை அல்லாஹ்வை விட்டும் ஏமாற்றி விட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு அத்தியாயம் சொல்லணும், இந்த அத்தியாயம் தான். ஷைத்தான் வந்து நம்மளுக்கு பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்க. அவன் தன்னை பின்பற்றும் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஷைத்தானை பகைவனாகவே ஏற்றுக்கோங்க. ஆனால் அவன் எங்கே போய் சேர்ப்பான்? உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பான். அதனால நம்ம ஷைத்தானோட டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்கிட்ட ஷைத்தான்லேருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடணும் அல்லாஹ்கிட்ட இன்ஷா அல்லாஹ். நம்ம இவ்வளோ நாளாக வந்து பகைவனாக வச்சிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்ம அவனை விரோதியாக பார்க்கணும். நம்மளுக்கு விரோதி தான், ஆனால் நம்ம எப்படின்னு வச்சுருக்கோம், எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுனா இப்போ பகைவன் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுனா இப்போ ஒரு ஃப்ரெண்டுனா அவங்க வந்து உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் கெட்டவங்க அப்படின்னு இருக்கும்ல. நான் உங்களுக்கு கண்களுக்கு வந்து அவங்க நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. அப்படிங்கிறது மாதிரி தான் ஷைத்தான். நல்லவன் மாதிரி இருப்பான், நம்மளை எப்படிலாம் வழி தவற விடணும், நம்மளை எப்படிலாம் நம்ம ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் பெரிய எண்ணத்தில் வருவான். ஆனால் நம்ம அவனை எப்படி பகைவனாக வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம அவனை விரோதியாக வைக்க வேண்டும். எவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும் ஷைத்தான் மாதிரி ஒரு விரோதி இருக்கவே முடியாது. அவன்தான் பெரிய விரோதி, நம்மளை கொண்டுட்டு போய் நரகத்தில் விட்டுருவான். அவ்வளோ பெரிய விரோதி அவன். அதுக்கு உஸ்தாது ஒரு துவா சொன்னாங்க, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக அன் யஹ்துரூன். இறைவன்கிட்ட அந்த துவாவை சொல்லி கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷைத்தான்கிட்டேருந்து தப்பிக்கலாம்.
7வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஷைத்தான் எங்கே வருவான்? முன்னாடி வருவான், பின்னாடி வருவான், ரைட்டில் வருவான், லெஃப்டில் வருவான். ஆனால் எங்கே மட்டும் வர முடியாது. அல்லாஹ்கிட்ட சுஜூத் செய்யும் போது கீழே மேலே அல்லாஹ்கிட்ட கையேந்தி நம்ம துவா கேட்கும் போது அவன் வர முடியாது அந்த இடத்துல. அதனால நம்ம எல்லாருமே அல்லாஹ்கிட்ட துவாவை கேட்போம். அல்லாஹ்கிட்ட சரண்டறிஞ்சு அல்லாஹ்கிட்ட நம்ம துவாவை கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா ஷைத்தானுடைய வழிகேட்டிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.